குதிரவாளி அரிசியில கொத்தமல்லி சாதம் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள், ஒரு உலக்கு அரிசி ஊற வச்சிருக்கிறேன். 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அது 5 பாதாம், 5 முந்திரி, ஒரு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணெய் குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சோம்பு, பிரியாணி இலை, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு நட்சத்திர பட்டை, ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சுக்கணும். தாளிச்ச உடனே இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்து கரெக்டான தண்ணி, ஒரு உலக்குக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா வதங்கின உடனே அரிசியை போட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கிடணும். சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிரும். சொல்லணும் இது வந்து சுவையான குதிரவாளி கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.